தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் முதலமைச்சர் சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது அதிமுக கூட்டணிங்கிறாரு. அவங்க வந்து என்டிஏன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றிருக்காங்க. அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் தான் நான் நினைக்கிறேன். இது ரெண்டு கட்சிகளுக்கான போட்டின்னு நான் நினைக்கல. இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த தேர்தல் ஏன் தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் முதலமைச்சர் சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து அது என்னைக்காவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது அதிமுக கூட்டணிங்கிறாரு. அவங்க வந்து என்டிஏன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விதத்துல வந்து பின்வாசல் வழியா ஆட்சிக்கு வந்தா நம்மளுடைய மொழிக்கு பேரழிவு வரும், நம்மளுடைய இனத்திற்கு பேரழிவு வரும், நம்மளுடைய வரலாறு, பாரம்பரியம், நம்மளுடைய அறிவியல் சார்ந்த சிந்தனைகள், நமது எதிர்கால வளர்ச்சி எல்லாத்திலையுமே ஒரு பெரிய மோசமான எதிர்வினைகளை நம்ம எதிர்கொள்ள நேரிடும். அவங்க வந்து ஒரு டெல்லி கட்சி தான். அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி மாதிரி எல்லா மாநில உணர்வுகளையும் உள்ளடக்குகிற ஒரு கட்சி கிடையாது. அவங்க வந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே சாமின்னு சொல்ற ஒரு கோஷ்டி. அதனால இது வந்து அவங்க டெல்லியில இருந்து தான் தமிழ்நாட்டை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து அவங்க டெல்லியை பார்க்கவே மாட்டாங்க. அதனால இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல்ங்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். பாஜக வந்து எல்லாரும் சொல்றாங்க, பாஜக டெல்லிக்கு கூட்டணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2011 காங்கிரசுமே திமுக அப்படிதான் பண்ணாங்க. 6 மணி நேரம் திமுக காக்க வச்சு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக காத்திருந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதே போல மேல்மாடியில ரைடு விட்டாங்க. அதன் பிறகு 63 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அப்படியே கபலீகரம் செய்யணும்னோ, அந்த அரசியல் கட்சிகளை கபலீகரம் செய்யணும்னோ நினைக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியுடைய கூட்டணி வச்சு அந்த கட்சியை அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு அந்த மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தை அப்படியே அழிச்சிடுறாங்க. ஸோ அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பீட்டு அளவில் வந்து ஒன்று கிடையாது. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வளர்ச்சி, இதற்கான தேர்தல் தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் இல்லை, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் இது நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றியிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நான் நினைக்கிறேன். அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் தான் நான் நினைக்கிறேன். இது ரெண்டு கட்சிகளுக்கான போட்டின்னு நான் நினைக்கல. இல்ல, விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு வந்து ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் வந்து மிக பெரும்பான்மை பெறுது ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.